புரிந்து கொள்ள முடியாத தாமதங்கள், இழந்து போனவைகளை நமக்கு மீண்டும் திரும்ப தருகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தாமதத்தை அனுமதிக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க எக்ஸைட் பண்ணாத அளவுக்கு ஒரு சில புரிந்து கொள்ள முடியல, தேவனுடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியல, கர்த்தர் என் வாழ்க்கையில தலையிடுகிறத புரிந்து கொள்ள முடியல, என் வாழ்க்கையில வருகிற ஒரு சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை அனுமதிக்கிறது ஏன் தெரியுமா? இந்த புரிந்து கொள்ள முடியாத தாமதம் இழந்து போன உறவுகளை மீண்டும் எழும்பும், இறந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் எழுப்பும். சுற்றிலும் இருந்த மனிதர்கள் அந்த லாசருவை உள்ள கல்லை வைத்து, கல்லறைக்குள் அவனை வைத்து அவனுக்கு கல்லை புரட்டி வைக்கும் சொல்லியிருப்பார்கள். லாசருவின் வாழ்க்கை முடிந்தது, லாசருவின் எழும்புவது இல்லை, லாசருவின் முடிந்தான், அவனை போட்டால தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எந்த மனிதர்கள் லாசருவுக்கு கல்லை வைத்து அடைத்தார்களோ அதே மனிதர்கள் அவருடைய கல்லை திறந்து போட்டார்கள். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ எழும்ப மாட்டாய். உன் வாழ்க்கை முடிந்தது, உன் ஊழியம் முடிந்தது, உன் திருச்சபை முடிந்தது, உன்னுடைய ஆசீர்வாதம் முடிந்தது, இனி உனக்கு ஒன்றுமில்லை என்று எந்த மனிதர்கள் உன்னை கல்லறைக்குள்ளே வைத்து உன் கல்லை அடைத்து வைத்தார்களோ அதே மனிதர்களை கொண்டு கர்த்தர் உன் கல்லை புரட்டப் போகிறார்.